ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024 குரூப் 2 கொஷின் பேங்க்கில் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. நம்ம ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ப்ராக்டிஸ் சம்மரிங்க. ஏன்னா நமக்கு குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, அதுக்கப்புறம் குரூப் 4 வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சம் எப்படி கேட்பாங்க, நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மாடுலேஷனுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் வந்து டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். நான் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கான சம் பார்த்துடலாம். 500இல் 30 மதிப்பெண் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது பாக்ஸிங் மெத்தட்லேயும் போடலாம், ஏன்னா இந்த மாதிரியும் போடலாம். இங்கே பாருங்கள், 500 × 30% 20%. ஸோ இது ரெண்டுக்கும் /100ன்னு போடுறேன். ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 3 2 6 6 5 30, அப்போனா 30 தான் கரெக்டு. இதே பாக்ஸிங் மெத்தட்னா என்னென்னா 100% அப்படிங்கிறது 500, அப்போது அதில் 30% முதல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் போயிடுச்சுன்னா இது 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 150 வருமா? இப்போ இந்த 150 தான் 30%. இந்த 30% நான் 100% வச்சு மறுபடியும் அதுலேருந்து 20% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா 15 × 2 நமக்கு 30. நமக்கு அந்த டைமில் நமக்கு என்ன தோணுதோ, அதாவது எப்படி சால்வ் பண்ண தோணுதோ அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து வந்து மிஸ்ஸிங் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 8, இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 100, 180, 294, 448ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது பாருங்கள், நமக்கு ஸ்கொயராகவும் இல்லை, நமக்கு வந்து பவரில் இருக்குது அப்படின்னா நமக்கு பவரில் போட்டு பார்க்கணும், அப்படியே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன், இதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். சரிங்களா? நான் முதல்ல இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு 14 வருது. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. மீதி 3க்கும், அதாவது பேலன்ஸ் இருக்கிற எத்தனை நம்பர் இருக்குது, நமக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் மீதி 4 நம்பருக்கு பேலன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 34 40 வரைக்கும் வந்துச்சு. இந்த 34 40க்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா 6. ஸோ இந்த 6 பேஸ் பண்ணியே நான் என்ன பண்ணினேன், இதிலேருந்து 6 மைனஸ் பண்ணி 28 போனேன், இதை இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். சாரி, இங்கே மைனஸ் பண்ணி இங்கே என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த 100லேருந்து இந்த 52 மைனஸ் பண்ணும்போது எனக்கு 48ன்னு வருது. இப்போ எல்லாமே சால்வ் பண்ணும்போது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வருது. சரிங்களா? ஸோ இது வந்து டபுள் செக் பண்ணணும். சரிங்களா? டபுள் டிஃப்ரென்ஸ் வேல்யூவை எடுத்தால் தான் நமக்கு வந்து இது கரெக்டாக வருது. ஸோ நம்ம ஆப்ஷனை பேஸ் பண்ணி எடுத்தோடனே 48ன்னு போட்டும் போடலாம். இவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு 48 ஆன்சர் வந்து ஏவிலே கொடுத்துருக்காங்க, அதனால் ஈஸியாக சால்வ் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து டீல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அதனால் கொடுத்த சம்மில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் கடைசி வரைக்கும் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து இந்த 4 நம்பர்ஸ் கொடுத்தங்காட்டி எனக்கு கடைசி வரைக்கும் வந்துச்சு. சரிங்களா? கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி பண்ணிங்கனாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், முதல் எண் இயல், அதாவது முதல் எண், இது வந்து எண். சரிங்களா? எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னங்க? n × n+1/2. அந்த கூடுதல் வேல்யூ தான் 253ன்னு சொல்லிட்டாங்க. அதான் 253, n × n+1/2, அதான் வந்து 253. சரிங்களா? இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் போகணும். சரிங்களா? ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 22ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது என்னோடய வேல்யூ 22ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 22 × 22 + 1 என்ன ஆகுங்க? 23 ஆகும். அதுதான் நான் இங்கே 23ன்னு போட்டேன். மைண்டில் அது திங்க் பண்ணாங்க, 23 வந்துருச்சு. /2. சரிங்களா? இப்போ இந்த 22வையும் நீங்கள் இந்த 2வையும் இந்த 22வையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 11 வரும். அப்போது 23யை நம்ம 11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 253ன்னு வந்துச்சு. சரிங்களா? அப்போது நமக்கு 22 தான் ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் ஏ. சரிங்களா? கொடுக்குற ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி சம்மா போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம், டைம் வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? நன்றி.